கிரிக்ஸிப் பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் இந்தியன் பிரீமியர் லீக் 2024ல இன்னொரு மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூருல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துச்சு. எஸ், டாஸ் வின் பண்ண ஆர்சிபி அணி நாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒரு சூப்பரான டிசிஷன். ஓகே, ஒரு ஸ்கோர் வந்து எல்எஸ்ஜி அடிக்கட்டும், நம்ம வந்து அப்படியே அதை சேஸ் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியாவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. அண்ட் சேஞ்சஸ் அப்படின்னா அல்ஜாரி ஜோசப்பை வெளியில விட்டுட்டு ரீஸ்டாப்லி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எனிவே நல்ல சேஞ்ச். பட் நான் வந்து வில் ஜாக்ஸை எதிர்பார்த்தேன். ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்துட்டாருன்னா அந்த டீமோட டாப் ஆர்டர் இன்னமும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் ஸ்டில் அது வந்து நடக்கல. ஓகே, அண்ட் எல்எஸ்ஜி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. கேஎல் ராகுல் 20 ரன்லயே அவுட் ஆனாரு. படிக்கல் 6 ரன்லயே அவுட் ஆனாரு. ஓகேப்பா, மேட்ச் அப்படியே திரும்புது அப்படின்னு நினைச்சப்போ ஒரு சைடு டீகாக் நின்று நவத்து எடுத்துட்டாரு ஆர்சிபி பவுலர்ஸை போட்டு அப்படின்னே சொல்லலாம். எஸ், டீகாக் பொறுத்த வரைக்கும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னா, அவர் வந்து ஒழுங்கா ஆடுறாரா, இப்ப எல்லாம் ஆட மாட்டேங்கிறாரு, இல்ல அவருக்கு பதில வந்து பாத்தீங்கன்னா வேற யாரையாவது கொண்டுட்டு வரணுமா எல்எஸ்ஜி அப்படிங்கிற பேச்செல்லாம் போயிட்டு இருந்துச்சு. எப்பா, நான் தான்ப்பா 20 ஓவரோட ஒன் ஆஃப் த கிங் அப்படிங்கிறத டீகாக் வந்து பயங்கரமா காட்டிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். 56 பால்ல 81 ரன், 8 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு 144 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் விளையாண்டாரு. அப்புறம் அவரோட விக்கெட் வந்து உளுந்துச்சு. ஸ்டாயினிஸ் இடையில கொஞ்சம் நல்ல பார்ட்னர்ஷிப் டீகாக்கோட கொடுத்திருந்தாரு. ஓகே, பட் ஒரு சைடு பூரான் இருக்காருல, அவர் வந்தாருங்க. என்னங்க அவரு எல்லா மேட்சுமே போட்டு தும்சம் பண்றாரு. இந்த மேட்சும் அப்படிதான் அடிச்சாரு. 21 பால்ல 40 ரன். அதுவும் ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் தட்டி விளையாடிட்டு அப்புறம் ஒரே ஓவர்ல தூக்கி சொருவிட்டு போயிட்டாரு. அவரு 5 6 ஒரு 4 அப்படின்ட்டு 190 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டு அவர் அப்படி விளையாண்டதுனால தான் டீமோட ஸ்கோர் 181 மாறுனுச்சு. பட் ஸ்டில் சின்னசாமி ஸ்டேடியம் 181 அப்படிங்கிறதுலாம் ரொம்ப 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 ஈஸியான ஒரு ஸ்கோரு. அதை அடிச்சு முடிச்சிடலாம். ஏன்னா இங்கிட்டு விராட் கோலி, ஃபேப் டு பிளிசிஸ் அப்படி இப்படின்ட்டு பெரிய டாப் பிளேயர்ஸா இருக்காங்க அப்படின்னு நினைச்சப்போ அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. சிம்பு சொல்ற மாதிரி அந்த சீன்லாம் இங்க இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேம் இருந்துச்சு. விராட் கோலி 22 ரன்ல அவுட், ஃபேப் 19 ரன்ல அவுட், ரஜத் பட்டிதார் 29ல அவர் கடைசி வரைக்கும் கொஞ்சம் நின்னார், அவர் அவுட். மேக்ஸ்வெல் 0 ரன்ல வந்து பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ் எடுத்தாரு. கேமரூன் கிரீன் 9 பாலுக்கு 9 ரன் கியூட்டான ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டுட்டு அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போனாரு. எஸ், மகிபால் லாம்ரர் கொஞ்சம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை கொடுத்தாரு தினேஷ் கார்த்திகோட சேர்ந்து. பட் ஆனா அங்கிட்டு தினேஷ் விக்கெட், அனுஜ் ராவத் விக்கெட்லாம் அடுத்தடுத்து நடந்ததுனால முடிஞ்சிருச்சு கேம் அங்கேயே. மகிபால் லாம்ரர் மட்டும் 13 பால்ல 33 ரன் ஒரு நல்ல இன்னிங்ஸ் இம்பாக்ட் பிளேயரா வந்து விளையாண்டாரு. 153 ரன்ல ஆல் அவுட் ஆனாங்க. இந்த ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீம் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அது ஆர்சிபி. பெங்களூருல அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல தொடர்ந்து 2வது தோல்வி. ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆகி கொடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு போனதை நம்ம பார்த்தோம். எஸ், 28 ரன் வித்தியாசத்துல எல்எஸ்ஜி ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது மேட்சோட அப்படியே அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சு சொல்லிட்டேன். பட் மேட்ச் எங்க விட்டாங்க, மேட்ச் எங்க திசமா இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் ஆடணுங்க. வில் ஜாக்ஸ் ஆடியே ஆகணும். ஏன்னா வில் ஜாக்ஸ்னால 1 or 2 ஓவர் கொடுக்க முடியும். நல்லா சூப்பரான ஒரு ஸ்பின்னர் அவர். அதே நேரத்தில் வேர்ல்டு கிரிக்கெட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு T20 ஹிட்டர் அப்படின்னே சொல்லலாம். கேமரூன் கிரீனை 17 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால போர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க அவரை வச்சு ஆடிக்கிட்டே இருக்காங்க. வில் ஜாக்ஸ் ஒரு சீசன் ஃபுல்லா அங்க இருந்திருக்காரு. அவங்க பார்த்திருப்பாங்க எப்படி ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபேப் என்னங்க, வேர்ல்டு கிரிக்கெட்ல இருக்கிற எல்லா லீக்கும் போய் விளையாண்டுட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாத வில் ஜாக்ஸை பத்தி? ஏன் வில் ஜாக்ஸ் ஆட வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து குறிப்பா எல்எஸ்ஜியோட பவுலர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அதுலயும் அந்த மயங்க் யாதவ், எஸ், அந்த பையன் பாக்குறதுக்கு சூரியகுமார் யாதவ் மாதிரியே தான் இருக்காரு. எஸ், அந்த மயங்க் யாதவ் வந்து இந்தியன் டீமோட ஒரு மிகப்பெரிய அசெட்டா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உம்ரான் மாலிக் இப்படி 150 போட்டப்ப எல்லாரும் அதான் சொன்னாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உம்ரான் மாலிக்கும் நல்ல பவுலர் தான். ஆனா உம்ரான் மாலிக் கிட்ட இருக்கிற ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா, அவருக்கு லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சி போடவே தெரியாது. இஷ்டத்துக்கு பாலை போட்டு அந்த பால் இஷ்டத்துக்கு அடிச்சு போயிட்டே இருக்கும். பட் மயங்க் யாதவ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லைன் அண்ட் லென்த் ரொம்ப பக்கா இருக்கு. சீரியஸ்லி அவர் வந்து கரெக்டா வைக்கிறாரு. ஒரு நார்மலான ஃபாஸ்ட் பவுலர் எந்த ஒரு லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சி போடுவாங்களோ அதே மாதிரி 156 157ல லைன் அண்ட் லென்த்ல போடுறாரு அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்துல இருக்கிற பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மாதிரி இருக்காரு. சீரியஸ்லி இந்தியன் டீம் எடுத்து க்ரூம் பண்ணாங்க அப்படின்னா, சின்ன பையன் 20 வயசு தான் ஆகுது, இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய அடுத்த
அசட்டா மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த கேம் கிரீனுக்கு ஒரு பால் ஒன்று போட்டு மேல இருக்கிற ஸ்டெம்பை தட்டுவாரு பாருங்க, சீரியஸ்லி டிலைட் டு வாட்சுங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கே உரிய ஒரு பால். அந்த பால் ஒரு பால் போட்டுற மாட்டோமான்னு தான் எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸும் போடுவாங்க. சரியான விக்கெட்டுங்க அது. அது மாதிரி அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்லயும் எல்எஸ்ஜி நல்லா ஆடினாங்க. அண்ட் ஆர்சிபியோட பேட்டிங் சொதப்பல் அப்படின்னே சொல்லலாம். சீரியஸ்லி ஆர்சிபியோட பவுலிங் வந்து ரொம்ப வீக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சின்னசாமி ஸ்டேடியத்தில் 181க்கு எல்எஸ்ஜியை கட்டுப்படுத்தினதுங்கிறது நல்ல பவுலிங். சீரியஸ்லி நான் சொல்றேன். அதுவும் அங்கிட்டலாம் மாக்கான்ஸ் இருக்கானுங்க, அதுல கட்டுப்படுத்தினதே பெருசு. ஆனா இங்க வந்து ஆர்சிபியோட பேட்டிங் தான் ஒஸ்டா மாறுனுச்சு. ஆர்சிபி கிட்ட பேர்ல வேணா இல்ல பேப்பர்ல வேணா பெரிய ஹிட்டர்ஸ் இருக்கலாம், பட் அவங்க யாரும் ஃபயர் ஆகவே இல்லை. எக்ஸப்ட் விராட் போன மேட்ச் ஃபயர் ஆனாரு. ஓகே, அவர் இந்த மேட்ச் வந்து அடிக்கல. நம்ம ஊர் பையன் சித்தார்த் மணிமாறன், அவன் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஐபிஎல் விக்கெட். டிஎன்பிஎல் இருக்கட்டும் இல்ல டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆகட்டும், ரொம்ப 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 சூப்பரான ஒரு பிளேயர் அவரு. எஸ், ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பவுலிங்கை தாண்டி பேட்டிங்கை பலப்படுத்தணும். இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் ஃபார்முக்கு வரணும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா நான் கருதுறேன். எஸ், பார்க்கலாம், இன்னும் மேட்சஸ் இருக்கு. ஏர்லி ஸ்டேஜஸ் டு த டோர்னமெண்ட். ஸோ எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். அண்ட் இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ் டேபிள் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா 9வது இடத்துல ஆர்சிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஐ திங்க் 3வது இடத்துல எல்எஸ்ஜி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 3ல 2 வெற்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து 4வது இடத்துல எல்எஸ்ஜி இருக்காங்க, 3வது இடத்துல சிஎஸ்கே இருக்காங்க. ஓகே, ஸோ மாறும் இது கண்டிப்பா. உங்களோட கருத்து இன்னைக்கு ஆர்சிபி தோத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸை தாண்டி பேட்ஸ்மேன்ஸ் ஆடலை, அவங்க ஆடவும் மாட்டேங்கிறாங்க ஃபியூ கேம்ஸாங்கிறது தான் என்னோட கருத்து. அண்ட் உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிட்டு நன்றி, வணக்கம்.